கீழ்கண்ட மைய நாடுகளுடன் தொடர்பு இல்லாத கண்டறிங்க. முதல் உலக போரின் போது மைய நாடுகள் நேச நாடுகள் சொல்லிட்டு ரெண்டு பிரிவா இருந்துச்சு. அதுல மைய நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துருக்கி, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, கங்கேரியா, உதுமனியன் பேரரசு, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா மைய அரசுகள். ஆனா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நேச நாடுகள். ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா இது எல்லாமே நேச நாடுகள் பக்கம் இருந்தது. மற்ற நாடுகள் எல்லாமே மைய நாடுகள் பக்கம் இருந்தது. இது ரெண்டு தான் உலக போருக்கு முக்கியமான காரணமான இரண்டு அணிகள். நெக்ஸ்ட் லெனினி. லெனினி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எங்க உருவாக்குனாரு? கம்யூனிஸ்ட்னா பிறப்பிடம் என்னது? ரஷ்யா தான். சோவியத் ரஷ்யா தான். ஓகேங்களா? ரஷ்யா தான் கம்யூனிஸ்ட் கட்சி பிறப்பிடம். ஓகேங்களா? ஆனா ரஷ்யாவில தான் லெனினி கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பன்னாட்டு சங்கம் எப்ப துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு சங்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல 2020 எப்படி ஃபேமஸோ பன்னாட்டு சங்கமும் ஃபேமஸ் 2020ல. ஓகேங்களா? முதல் உலக போர் முடிஞ்ச தருவாயில அது உலக நாடுகள் அமைதி ஏற்படுத்துறதுக்காக 1920ல பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்ப முதல் உலக போர் எப்போ? 1914, 18. இந்த முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு கொண்டு வரப்பட்டதான் என்னது? இந்த பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்து யாருன்னா உருவாக்க உட்ரோ வில்சன். ஓகேங்களா? பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கம் எப்ப வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946ல இந்த பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏகாபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெனின் தான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் சொன்னது யாரு? லெனினி. ஓகேங்களா? இது எல்லாமே முதல் உலக போர் என்பதை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முதல் முயற்சி எடுத்தவர் யாரு? பன்னாட்டு சங்கம் உருவாக்க முதல் முயற்சி உட்ரோ வில்சன். உருவாக்கியவர் உட்ரோ வில்சன். எப்ப உருவாக்குனாரு நம்ம பார்த்தோமே 1920 2020 உருவாக்குனது யாரு? உட்ரோ வில்சன் அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா? உட்ரோ வில்சன். அமெரிக்கா தன்னுடைய முதல் அணுகுண்டை வந்து பாத்தீங்கன்னா எங்க போட்டுருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகாசாகி. முதல்ல ஹீரோ முத்தம் போட்டது. ஓகேங்களா? ஹீரோஷிமா நாகாசாகி முத்தம் போட்டது. ஓகேங்களா? அமெரிக்கா வந்து முதல் வெடிகுண்டு எங்க போட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோஷிமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹீரோஷிமால தான் முதல் அணுகுண்டை போட்டது. அப்ப ஹீரோஷிமா. ரெண்டாவது போட்டது நாகாசாகி. முதல்ல எங்க? ரெண்டாவது நாகாசாகி. ஓகேங்களா?